வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இது ஆக்சுவலாக நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போகலான்ட்டு. சரி, பீச்சில் எங்கே போகிறது அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம அக்கரை பீச் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் அக்கரை பீச்சுக்கு போகிறது. மற்ற மெரினா சாந்தோம்லாம் போயிட்டோம். சரி, அக்கரை பீச் வந்து வீட்டில் பக்கத்தில் இருக்கங்காட்டியும் சரி அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு குழந்தைங்களோட கிளம்புனோம். குழந்தைங்க பீச்சை பண்ணுறதோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அம்மா குளிக்கிறோம் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகிறப்ப மணி ஒரு 3:30 அந்த ரேஞ்சில் இருந்தது. சரி எல்லாம் குளிக்கலான்னு அப்படின்னு பார்க்குறப்போ அப்போ தான் அந்த ஒரு அண்ணா போட்டை மேலே கொண்டு வந்தாங்க. அந்த போட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மீனும் நண்டும் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. சரி, அதை எப்படி எடுக்கிறாங்க வலையிலேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு வழியாக பசங்க தண்ணிக்குள்ளே குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு நல்லா ஜாலியாக குளிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அலைகள் பார்த்திங்கன்னா 3:30 போல் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அப்புறம் போக போக ஒரு 5:30 6க்கெல்லாம் பயங்கரமாக அலை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கே கொஞ்சம் பயமாயிருச்சு. வேண்டாம் போதும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 6:30 போல் மேலே கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். அப்புறம் நாங்கள் குளித்து முடித்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து அங்கேயே நிறைய இருந்தது கடைகள்லாம். சரி, இந்த ப்ரெட் ஆம்லேட் மட்டும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ப்ரெட் ஆம்லேட் வாங்கினோம். அப்புறம் மிளகா பஜ்ஜி, சாதார் பஜ்ஜி எல்லாமே வச்சுருந்தாங்க அந்த அக்கா. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் பொட்டேட்டோ ஸ்பைரலில் இருக்கும்ல அது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஓரளவுக்கு நல்லா இருந்தது, சாப்பிட்டுட்டோம். அடுத்து வந்து ஃபன் கேம்ஸ் போகலான்னு தம்பியெல்லாம் ஆசைப்பட்டானுங்க. உடனே ஃபன் கேம்ஸ் பக்கத்துலேயே தான் நிறைய இருக்குது. நாங்கள் ஒரு 2-3 தான் போனோம். இது வந்து அந்த அண்ணாட்ட வந்து 50 ருபீஸு. ஒரு 5-6 பால் கொடுத்துருவாரு. நம்ம உருட்டி விடணும். அது எங்கே போய் நிற்கிதோ அதில் அங்கே நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர்லாம் கால்குலேட் பண்ணி எவ்வளோ வின் பண்ணியிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் தராரு. இப்போ 5 பாலையும் 50 பாயிண்ட் எடுத்தான். 50 பாயிண்ட்ஸ் எடுத்தால் ஒரு மக்கு கொடுக்குறாரு. அதுக்கு மேலே போக நம்ம கூட்டுக்கு போக நிறைய பொருட்கள்லாம் தர்றாரு. இவன் போட்டு முடித்தோன்னா அவங்க அக்கா போட ஆரம்பிச்சிட்டா. அவளும் போட்டு முடிச்சுட்டு அடுத்த கேம் போயிட்டோம். அது பார்த்திங்கன்னா பாலை விட்டு எரியணும். எரிஞ்சால் அந்த இதில் அந்த டால் மாதிரி வச்சுருக்காரு, அது கீழே விழுகும். அது ஒரு 5 பால் தர்றாரு. அதுவும் ஒரு 60 ருபீஸ் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் எங்களுக்கு அது விழுகவே இல்லை. 6 பாலுமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. அடுத்து ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொன்னால் இந்த அண்ணா வரைஞ்சது தான் ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த தம்பி வந்து ஃபோட்டோ கொடுத்துட்டோம்னா அதை அப்படியே தத்ரூபமாக வரைஞ்சி காட்டுறாரு. ஒரு கஸ்டமர் வந்து அவரோட ஃபோனில் இருக்க ஒரு பிக்சரை கொடுத்துருந்தாரு வரைங்கன்னு சொல்லி. அவர் அவ்வளோ அழகாக வரைஞ்சிக்கிட்டு இருந்தார். அதை பார்க்க நிறைய ஆடியன்ஸ்லாம் வேறு நிறைய சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. ஃபைனல் டச்லாம் கொடுத்து வரப்போ சூப்பராக இருந்தது. நாங்கள் பீச்சை விட்டு கிளம்பும்போது மணி 7-7:30 அந்த ரேஞ்சில் இருந்தது. ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கூட்டம். போக போக நைட்டு தான் நிறைய கூட்டங்கள்லாம் வர ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப வண்டி எடுத்துகிட்டு திரும்பி வரப்பே ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது மணி 7-7:30 அந்த ரேஞ்சில் இருந்தது. நேராக ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.